welcome back to Hommy Education Center. This is day 1 of UPSC 2025 and today I am going to explain you the topic in brief so that you will get the crux of the concept. And also I am running mentorship program which is completely a paid one. In that paid courses I will be sharing you the daily topic notes and prelims and mains questions along with mains structured answers, so that you will get everything in one day. You can complete everything in a one day for one topic. So this is definitely a real one-stop solutions for UPSC 2025. So if you want to know the price details, please comment or DM. I will share you the price details. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா political system, concept, forms, types. So political system அப்படினா என்னன்னா simple. So இது வந்து ஒரு constitutional framework மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பவர் எப்படி யூஸ் பண்ணணும், கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும், சிட்டிசனுக்கும் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ஆல் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட், கவர்மெண்ட், சாவர்னிட்டி, பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஸ்டேட் அப்படின்னா ஆப்வியஸாக அது என்ன ஸ்டேட், அதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் என்னது, ப்ளஸ் வந்து அந்த ஸ்டேட் வந்து ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் கரெக்டாக, ப்ளஸ் வந்து அந்த ஸ்டேட் வந்து தன்னிச்சையாக ரன் ஆக முடியுமா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த கான்செப்டோட ஒரு ஸ்டேட். அதில் கவர்மெண்ட் செகண்ட் பாயிண்ட். கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டேட்டுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து ஒரு இருக்கணும். அந்த கவர்மெண்ட் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணணும் விச் இஸ் லெஜிஸ்லேச்சர், அண்ட் லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் விச் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், அண்ட் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ணணும் விச் இஸ் ஜுடிஷியரி. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து சாவர்னிட்டி. ஒரு ஸ்டேட் வந்து தன்னிச்சையாக எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பவர் அண்ட் அத்தாரிட்டி. பவர் அப்படின்னா ஒரு பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அத்தாரிட்டி அப்படின்னா டெசிஷன் எடுக்கிறது. ஸோ பவர்னால் டெசிஷன் எடுக்க முடியாது, அத்தாரிட்டி தான் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோதான் இதில் கான்செப்ட். ஸ்டேட், கவர்மெண்ட் அண்ட் சாவர்னிட்டி அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இதுதான் இதோட பொலிட்டிக்கல் சிஸ்டமோட கான்செப்டே. டன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5 வகையில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து இந்த கவர்மெண்ட்டை யார் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎம், பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அந்த கவர்மெண்ட்டை ஹெட், அதாவது வழி நடத்துவாங்க. எக்ஸாம்பிள் இந்தியா, யூகே, கனடா. செகண்ட் வந்து என்னென்னா பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். இதை வந்து ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஹெட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் அந்த கவர்மெண்ட்டை வந்து வழி நடத்துறது. இது எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ, பிரேசில், மெக்சிகோ. அண்ட் தேர்ட் செமி பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ப்ரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், ரஷ்யா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இதை எல்லா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பவரை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ உனக்கு இந்த அத்தாரிட்டி, உனக்கு இந்த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பவரை டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் ஃபெட்ரல் கவர்மெண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் இந்தியா, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா. யூனிட்ரி கவர்மெண்ட். ஸோ யூனிட்ரி கவர்மெண்ட்னா எல்லா பவருமே கவர்மெண்ட் சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கும். ஸ்டேட், சென்ட்ரல் அந்த மாதிரி பவரை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஆல் பவர்ஸ் டுகெதர் அண்ட் ஆன் சென்ட்ரல். ஸோ இதுதான் வந்து யூனிட்ரி கவர்மெண்ட். ஜப்பான், ஃப்ரான்ஸ். ஸோ இதுதான், இப்படி தான் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம், இதோட டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். அது என்னடா டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா அதுவும் சிம்பிள் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி என்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா, இது வந்து ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. ஸோ செகண்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்ன அப்படின்னா மோனார்ச்சி. மோனார்ச்சினா அது கிங்கு, குயின் ஒரு ஹெரிடிட்டரியாக வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா மோனார்ச்சி. அது வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா. சிஸ்டம் என்னென்னா டிக்டேட்டர்ஷிப் ஆர் ஆட்டோக்ரஸி. அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பீப்புள் இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பவர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் டிக்டேட்டர்ஷிப் விச் இஸ் கால்டு. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணுன்னா நார்த் கொரியா. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா டோட்டலிட்டரினிசம். டோட்டலிட்டரினிசம்னா ஒரு ஸ்டேட் வந்து எல்லா பவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேட்டு தான் அந்த எக்கனாமி எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது ஸ்டேட் தான். அதுதான் டோட்டலிட்டரினிசம். இதோட எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஸ்டாலின், சோவியத் யூனியன் அண்ட் மோஸ்ட் சைனா. டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து என்னென்னா ஓலிகர்சி. இது வந்து என்னென்னா ஒரு எலைட் இல்லை இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி வந்து எல்லா பவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ரஷ்யா. அண்ட் சிக்ஸ்த்து வந்து கம்யூனிசம். கம்யூனிசம்னா ஒரு ஸ்டேட் வந்து
எல்லா ஒரு பவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட எக்கனாமி, அந்த ஸ்டேட்டோட எக்கனாமி எல்லாமே டோட்டலாக சொல்லணும்னா ஒரு லிட்டரலாக ஒரு சிங்கிள் பார்ட்டி வந்து எல்லா பவரையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் வந்து கம்யூனிசம். இதோட எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா எகெயின் சைனா, நார்த் கொரியா, கியூபா. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம். சிம்பிள். இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். எப்படி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பொலிட்டிக்கல் சிஸ்டம் என்னென்ன டைப்ஸ்லலாம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபெடரலிசம், விச் இஸ் பவர் இஸ் டிவைடட் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பவர் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபெடரலிசம். அண்ட் இந்தியா வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ஸோ விச் இஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னா சோஷலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இது எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரேம்பிளில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ தட் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், என்னென்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவில் என்னென்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது, இந்தியாவில் நம்ம எப்படி பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டுமாரோ நம்ம இன்னொரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம் ப்ரீஃபாக. ஸோ பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம் எஜுகேஷன் சென்டர். You will get daily videos of UPSC 2025. Bye.